ஓம் ஸ்ரீ குருபியோ நமக. ஓம் ஸ்ரீ மகா பெரியவா சரணம். குரு பகவான் இப்ப மிதுன ராசியில பயணிச்சு வர நிலையில ஜூன் 2ஆம் தேதி கடகராசிக்கு பயிற்சி ஆகிறார். இந்த ராசி மாற்றம் 12 ராசிக்காரர்கள் வாழ்க்கையில தாக்கத்தை ஏற்படுத்த போகுது. ஜோதிட சாஸ்திரத்துல குரு ரொம்ப முக்கியமான கிரகமா கருதப்படுது. குரு பகவானோட ஒரு அசைவுகளும் மனிதர்கள் வாழ்க்கையில தாக்கத்தை ஏற்படுத்தக்கூடியதா அமையுது. அறிவு, செல்வம், ஆடம்பரம் இது எல்லாத்துக்கும் காரணியாக இருக்கக்கூடியது குரு. அவரு இப்ப மிதுன ராசியில இருக்காரு. வரப்போற ஜூன் 2ஆம் தேதி காலை 6:30 மணி அளவுல மிதுன ராசியில இருந்து கடகராசிக்கு பயிற்சி ஆகிறார். இந்த பயிற்சி மேஷத்துல ஆரம்பிச்சு மீனம் வரைக்கும் 12 ராசிகள்லையும் பெரிய தாக்கத்தை ஏற்படுத்த போகுது. அப்படி இந்த ஒரு குரு பயிற்சியால ஒரு ராசிக்காரர்களும் எந்த மாதிரியான பலன்களை அனுபவிக்க போறாங்க அப்படிங்கிறத நம்ம கண்டிப்பா தெரிஞ்சுக்கணும். நம்ம மிதுன ராசியை பொறுத்த வரைக்கும் நீங்க எப்பவுமே எல்லாருக்கும் உதவி மனப்பான்மையோட இருப்பீங்க. எந்த காரியத்தை செஞ்சாலும் அதை நம்பும்படி செய்வீங்க. வாழ்க்கையில ஏற்படக்கூடிய தாழ்வு, முன்னேற்றம் இது இரண்டத்தையும் ஒரே மாதிரி எடுத்துப்பீங்க. உடல் வலிமை இருக்கக்கூடியவங்க, கம்பீரமான நடை உள்ளவங்க. இந்த ஒரு குரு பயிற்சியால குரு பகவான் உங்க ராசியில தன வாக்கு குடும்பஸ்தானத்துக்கு மாறுறார். தன வாக்கு குடும்பஸ்தானத்துக்கு மாறக்கூடிய குரு பகவான் 5ஆம் பார்வையால தொழில் ஸ்தானத்தையும் 7ஆம் பார்வையால அயன சயன போகஸ்தானத்தையும் தன்னோட 9ஆம் பார்வையால தன வாக்கு குடும்பஸ்தானத்தையும் பார்க்கிறார். இது மூலமா என்ன பலன் கிடைக்கும்னா, குரு பகவான் பயிற்சியாகி உங்களுக்கு தன வாக்கு ராசியில் இடம்பெயர்றதால குருவோட பார்வை பதியக்கூடிய ராசிகள் வழியா உங்களுக்கு நன்மை கிடைக்கும். குடும்பத்துல பண தேவை அதிகமாகும். கையிருப்பு கொஞ்சம் கம்மியாகிறத போது கடன் வாங்கக்கூடிய சுச்சுவேஷன் ஏற்படலாம். வீடு, வாகன வகையில பராமரிப்பு செலவு கூடும். வாகன பயணத்துல மிதமான வேகத்தை பின்பற்றுவது ரொம்ப அவசியம். கல்வி, வேலை வாய்ப்புல முன்னுரிமை காண முடியும். பூர்வீக சொத்துக்கள் மூலமா கிடைக்கக்கூடிய வருமானங்கள் முக்கியமான தேவைகளை நிறைவேற்றத்துக்கு உதவும். உடல் நலன்ல கண்டிப்பா அக்கறை தேவை. அடிக்கடி அலைச்சல் காரணமா சோர்வு ஏற்படலாம். சத்தான உணவு, முறையான ஓய்வு ரொம்ப அவசியம். மருத்துவ செலவுகள் அப்பப்ப ஏற்படவும் வாய்ப்பு இருக்கு. சில பேருக்கு சொத்தின் பேர்ல கடன் பெறுவதற்காகவும் சொத்துக்களை விற்கவும் நிர்பந்தமான சூழ்நிலை ஏற்படலாம். ஆனால் அது எல்லாருக்கும் பொருந்தாது. ஒரு சில பேருக்கு நேரம் காலமா அப்படி மாறலாம். பிறர் பொருளை பாதுகாக்கிறது, ஜாமீன் கொடுக்கறது, இது மாதிரி விஷயங்களை தவிர்க்கிறது ரொம்ப நல்லது. கடுஞ்சொற்களை பேசக்கூடிய நீங்க இனிமே வார்த்தைகளை கொஞ்சம் அளந்து பேசணும். அது மூலயமா உங்க மதிப்பு உயரும். உங்களுக்கு பரிகாரத்தை பொறுத்த வரைக்கும் புதன்கிழமை தோறும் உங்க வீடு பக்கத்துடைய பெருமாள் கோவிலுக்கு போயிட்டு 6 முறை வலம் வரணும். இது மூலயமா குடும்பத்துல மகிழ்ச்சி அதிகரிக்கும். தாய் தந்தையரோட உடல்நலம் அதிகமாகும். உடல்நலம் சிறப்பாக இருக்கும்.